கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நமக்கு எக்ஸாம் இருக்கு. நாளைக்கான எக்ஸாமுக்கு என்னென்னலாம் கொண்டு போணும்? எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துருச்சு. 2 நாள் எக்ஸாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து 2 நாளுமே எக்ஸாம் ஹால்ல போ வேண்டிய அவசியங்கள் இருக்கு? யார் யாருக்கெல்லாம் வந்து 2 நாள் எக்ஸாம் இருக்கு? அதே மாதிரி எக்ஸாம் அப்படின்னாலே என்னென்ன விஷயங்கள் நம்ம கையில நம்ம எடுத்துட்டு போகணும்? ஹால் டிக்கெட்டையும் மீறி ஹால் டிக்கெட்டையும் மறந்துட்டு போயிடக்கூடாது. ஹால் டிக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹால் டிக்கெட் மட்டும் இல்லாம என்னென்ன கூடுதலா நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய விஷயங்கள் இருக்கு? என்ன பென் யூஸ் பண்ணா நல்லது? இதெல்லாம் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னோம்னா, இதெல்லாம் நெறைய பேருக்குமே இந்த மினிட்ல சொல்லும் பொழுது ரொம்ப சீக்கிரமா மனசுல பதியும். ஸோ அதுவும் இல்லாம நீங்க கரெக்ட்டா எக்ஸாம் ஹால்ல போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஏன் வந்து இந்த பென் வந்து சஜெஸ்ட் பண்றேன் அப்படின்னோம்னா, நம்மளுக்கு வந்து ஷேடிங் டைம் வந்து நம்மளுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து நம்ம நெறைய டைம மிச்சப்படுத்தலாம் இல்லையா? ஸோ அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு 0.7 எம்எம் இல்ல 1 எம்எம் பென் கிடைச்சா கூட, பட் 1 எம்எம் பென் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா, உங்களுக்கு ஷேடிங்க்கு நல்லா இருக்கும். எழுதும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப திக்கா வர மாரி ஃபீல் ஆகும். அதனால என்ன பண்ணுங்க, 0.7 பென்னுமே ஒண்ணு எடுத்துட்டு போங்க. இன்னொன்னு 1 எம்எம் பென்னுமே எடுத்துட்டு போங்க. 1 எம்எம் பென் வந்து ஷேடிங்க்கு யூஸ் அவுட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபில் அப் பண்றதுக்கு, எழுதுறதுக்கு அந்த மாதிரிக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா 0.7 எம்எம் நிப் வச்சிருக்க பெண்ண யூஸ் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்க இந்த பென் தான் வாங்கணும் அப்படின்றது இல்ல, பிக்சர்ல இருக்கிறது. பட் ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் குடுத்திருக்கிறது தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா, நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல கூட நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னென்னலாம் நம்ம கொண்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமான விஷயம், நாளைக்கு என்ன நீங்க ட்ரெஸ் போட போறீங்களோ, அத இன்னைக்கே கூட செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேண்ட் பாக்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு வந்து நீங்க எந்த டிக்கெட் கூட ஈவன் பஸ் டிக்கெட் கூட நீங்க அதுல வச்சுக்காதீங்க. பாக்கெட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிம் கார்டு, மெமரி கார்டு, ப்ளூடூத் தானே, ஹெட்செட் இது மாதிரி எதுவுமே நீங்க வச்சிருக்க கூடாது. ஓகேவா? கொஞ்சம் ஏர்லியராவே நீங்க வந்து எக்ஸாம் ஹால்குள்ள போயிடுங்க. நான் உங்களுக்கு டைம் எல்லாமே ஓஎம்ஆர்ல இருக்கிறது, நான் ஹால் டிக்கெட்ல இருக்கிறதையுமே காமிக்கிறேன். ரொம்ப ரிலாக்ஸா ப்ரே பண்ணிட்டு, மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்க வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க ரிலாக்ஸே பண்ணாம கொஸ்டின் பேப்பர நீங்க அப்படியே பதட்டத்தோடயே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா, உங்களுக்கு அப்படியே பிளாங்க் ஆயிடும். அதனால அந்த மாதிரி நீங்க பார்க்க வேணாம். சரிங்களா? இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஹால் டிக்கெட் தேவ. ஹால் டிக்கெட் அப்புறமா 2 பிளாக் பால் பாயிண்ட் பென் வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப். இந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து என்னன்னா, நீங்க ஆதார் கார்டோ, இல்ல ஓட்டர் ஐடியோ, லைசென்ஸோ எது வேணா எடுத்துட்டு போலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க மறக்காம கொண்டு போங்க. முக்கியமான விஷயம் சொல்றேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம நீங்க வந்துட்டு எக்ஸாம் ஹால் உள்ள போக வேண்டாம். தயவு செஞ்சு 2 இட்லி ஆயினும் நீங்க சாப்பிட்டு போங்க. மத்தத விட பொங்கல் சாப்பிட்டு அப்படிலாம் சாப்பிட்டு போறத விட நீங்க இட்லி சாப்பிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்குன்னு குடுத்திருக்கிற ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தயவு செஞ்சு ஒரு தடவை ஆயினும் நீங்க படிச்சாகணும். அப்படி இல்ல அப்படின்னம்னா, நானுமே ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு தடவை நான் ஸ்பீடாவே சொல்லிடுறேன். பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் தான் கொண்டு போணும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்க 8:30க்குலாம் போயிடுங்க. இதுவுமே பார்த்து வச்சுக்கோங்க. 8:30க்கு மார்னிங் செஷனா இருந்துச்சு அப்படின்னோம்னா 8:30க்கு போயிடுங்க. ஓகேவா? பேண்ட் பாக்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல நீங்க வந்துட்டு எதுவுமே வைக்காதீங்க. பஸ் டிக்கெட்டு, அப்புறம் அந்த குட்டி குட்டி ஸ்லிப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்ல மெமரி கார்ட்ஸ், சிம் கார்டு, பழைய சிம் கார்டு வச்சிருந்தேன். மாத்துறதுக்காக எடுத்துட்டு போயிருந்தேன். அப்படிலாம் எந்த ஸ்டோரி சொன்னாலுமே அக்செப்டபிள் கிடையாது. அதனால அதையுமே கொஞ்சம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. கிரேஸ் டைம் நமக்கு குடுத்துருக்காங்க. 8:30 அப்படின்னா 9:00 பெட்டர் நீங்க 8:30க்குள்ள போயிடுங்க. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் செஷனா 1:00 குள்ள போயிடுங்க. இதுதான் வந்து கரெக்டானது. கமென்ஸ்மென்ட் டைம், எக்ஸாம் கமென்ஸ்மென்ட் டைம் இங்க குடுத்துருக்காங்க. இத வச்சு நீங்க இது பண்ணிக்க கூடாது. இதுதான் மெயின். மார்னிங் 8:30, ஆஃப்டர்நூன் 1:00. இது ரொம்ப முக்கியம். பிளாக் பென் தான் எடுத்துட்டு போகணும். அவ்வளவு தூரம் சொல்லியும் சில பேர் பென்சில்ல ஷேட் பண்றீங்க, ப்ளூ பென்ல ஷேட் அப்படிலாம் பண்ணீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டே அவங்க வேலிடேட்டே பண்ணவே மாட்டாங்க. அதுவுமே தயவு செஞ்சு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து ஷேடிங் எங்க பண்ண சொல்றாங்களோ அங்க மட்டும் தான் நீங்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனே டைமிங் தான். சோ அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். 2வது நீங்க அதுக்கும் மேல குடுத்திருக்க கிரேஸ் டைமுக்கும் மேல நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்கள உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. சில எக்ஸாமினர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. நீங்க அழுதாலுமே சரி, என்ன பண்ணாலுமே சரி, நம்ம இத்தன நாள் கனவு அப்படிங்கிறது ஹால் உள்ள போறது தான். அங்க போயிட்டு நம்ம ஷேட் பண்ணாதான் நம்மளுடைய கனவானது நினைவாகும் இல்லையா?
சோ அதுக்கு கரெக்டா போங்க. நீங்க கிளம்புறதுக்கு லேட் பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒருவேளை லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்களா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ராத்திரிக்கே கூட போய் சேர்ற மாதிரி நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறது நல்லது. உங்ககிட்ட ஏதாயினும் ஒரு ப்ரூஃப் இருக்கிறது நல்லது. ஹால் டிக்கெட் இருக்கிறது ஓகே. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். அத மொபைல்ல காட்டுறேன், அத காட்டுறேன்லாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா பிரிண்ட் எடுத்தணும். பிரிண்ட் காப்பியுமே உங்களுக்கு வந்து கிளியரா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. சில வந்து பிரிண்டர்ல இங்க் போயிருந்துச்சுன்னா பிளர்ரா வரும். அந்த மாரி எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. நல்ல ப்ராப்பர் பிரிண்டா இருக்கா பார்த்துக்கோங்க. உங்க போட்டோ உங்களுக்கே கிளியரா இருக்குதான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் இல்ல டிரைவிங் லைசன்ஸ்லயோ இல்ல பேனோ ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், ஏதாவது ஒரு போட்டோ காப்பி ப்ரூஃப் இருக்கணும். ஓகேவா? உங்களுடைய போட்டோ இதுவுமே கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. சப்போஸ் வந்து ஏதாயினும் ஒரு நம்மளுக்கு அங்க ஒரு டிஃபெக்ட் அப்படின்னா தான் இந்த போட்டோ ப்ரூஃப்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் அண்ட் போட்டோ. இப்போ உங்களுடைய போட்டோ தான் கரெக்டா இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. நம்ம வந்து அந்த அட்டெண்டன்ஸ்ல சைன் பண்ணோம் இல்லையா? சோ அந்த மாதிரி உங்க போட்டோக்கு நேரா தான் உங்க சிக்னேச்சர் இருக்கா அப்படிங்கிறது முக்கியம். நீங்க பாட்டுட்டு அவங்க கை காட்டுறாங்க, இன்விஜிலேட்டர் சொல்றாங்க அப்படின்றதுனால நீங்க அந்த இடத்துல சைன் பண்ணிட கூடாது. சோ கரெக்டா உங்க போட்டோ இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. அதே மாதிரி தம்ப் இம்ப்ரெஷன் கேக்குறாங்கல்ல, எந்த இடத்துல தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணும். நீங்க பாட்டுட்டு வந்து இங்க நல்லா தொட்டுட்டீங்க அப்படின்றதால ஓஎம்ஆர்ல 4 இடத்துல வச்சு விட்டுட்டீங்கனாலும் பேப்பர் வேலிடேட் ஆகாது. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நீங்க பிளாக் பேண்ட் போட்டுட்டு போனீங்க அப்படின்னம்னா, சப்போஸ் தம்பு வச்சு முடிச்சிட்டீங்க ஆனாலும் இங்கு போகல அப்படின்னா கர்ச்சீஃப் வச்சோ இல்ல டிஷ்யூ வச்சோ இல்லைன்னா டிஷ்யூ எடுத்துட்டு போகாதீங்க, அதுக்கு பேப்பர் எடுத்து போயிட போறீங்க. அதுல உங்க பேண்ட்ல தயவு செஞ்சு தொடச்சிருங்க. அந்த இம்ப்ரெஷன் வந்துட்டு உங்க பேப்பர்ல திருப்பி திருப்பி நீங்க வந்து ஓஎம்ஆர்ல வச்சிருக்க கூடாது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ எந்த இடத்துல நம்ம தம்பி இம்ப்ரெஷன் வைக்க சொல்றாங்களோ அங்க தவிர்த்து வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது. சிக்னேச்சர் போடுங்கன்ற இடத்துல சிக்னேச்சர் தான் போடணும். டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா, சப்போஸ் தம்பி இம்ப்ரெஷன் வைக்க முடியல அப்படின்னா அதுக்கு அவங்களே வந்துட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன ப்ரூஃப் எடுத்துட்டு போனோம் அப்படின்றது ஆல் டிக்கெட்டோட. சோ அது விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டையுமே செக் பண்ணிட்ட பிறகு ஃபில் பண்ணுங்க. கொடுத்த உடனே ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. செக் பண்ணிட்டு ஃபில் பண்ணுங்க. கொஸ்டின் புக்லெட்டுமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எல்லா பேஜஸ்மே இருக்கா அப்படின்றதெல்லாம் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த புக்லெட் நம்பரை எடுத்து நீங்க வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல ஃபில் பண்ணலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி அதுலயுமே உங்களுடைய கொஸ்டின் புக்லெட்லயுமே வந்துட்டு நம்பர் கரெக்டா இருக்கா பாத்துக்கிறீங்க. அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்லயுமே உங்களுடைய நேம், உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்க ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்து ரூம் இன்விஜிலேட்டர் கண்டிப்பா சைன் வாங்குவாங்க. அதே மாதிரி ஹால் டிக்கெட்லயுமே நீங்க சைன் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க சொல்ற வார்த்தைகளை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா அந்த நேரத்துல நம்ம பதட்டமா இருப்போம். யார் சொல்றதுமே நம்மளுக்கு மைண்ட்லயே வரவே வராது. ரீட் அவுட் ஆகாது. அதனால நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் எக்ஸாம் ஹாலுள்ள போகணும். எக்ஸாம் ஹாலுள்ள போய் தயவு செஞ்சு ஒரு 2 மினிட்ஸ் கண்ணை மூடி கடவுளே நான் படிச்சது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயரை பண்ணிட்டு அப்படியே மனசை சாந்தமா வச்சுக்கோங்க. நாங்களுமே எங்களுடைய ப்ரேயர்ஸ்ல கண்டிப்பா உங்களை வச்சுட்டு இருக்கோம். அதனால நீங்க எந்த கவலையுமே படாதீங்க. உங்க அப்பா அம்மாவோட பிளெஸிங்ஸ் உங்களை சுத்தி உங்களை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே உங்களோட தான் இருக்கும். அதாவது எக்ஸாம் நீங்க வந்து கிளியர் ஆகுற என்னடா இவன் வீண் முயற்சி தான் இது, எதுக்கு இவன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னவங்களாம், டே இது இவனுடைய விடாமுயற்சிடா அதனாலதான் இவன் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்ற மாத்த வைக்கிறது வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க்ல தான். உங்களுடைய அந்த எக்ஸாம் பேப்பர் தான் பேச போகுது இல்லையா? அப்போ இவ்வளவு தூரத்துக்கு நம்ம பண்ண விஷயம் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்குமே வந்து இப்ப வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. அதை கரெக்டா ஃபுல் எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு டைம் அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி என்னதான் இஷ்யூஸ் வந்தாலும் அதெல்லாம் ஃபேஸ் அவுட் பண்ணி படிச்சுட்டு இருக்கவா வாழ்க்கையில வெல்லணும்னா அந்த ஒரே ஒரு விஷயம் உங்களை தலைவிதியை மாற்ற போவது உங்களுடைய மதிப்பெண் தான் அப்படின்றதுனால அந்த மதிப்பெண் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு நீங்க தயாராகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பத்துல இருந்தே மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கா இருந்தாலுமே கொஸ்டின் பேப்பரை பார்த்தா ஒரு பிளாங்க் ஆகிற மாதிரி தோணும். அது அப்படிலாம் ஆகாது. கண்டிப்பா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் தெரியும். அதனால நீங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ள இருங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலுமே கொஞ்சம் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின் புக்லெட் வந்து பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு முன்னமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்துட்டு எடுத்தோடனே என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துருக்குது அப்படின்னு அறிகுறியா பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா, புக்லெட் நம்பர் எப்படி இருக்கு, நம்பர்ஸ் பேஜ் நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்கு, அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் அவுட் பண்ணிக்கணும். ஓகேவா?
அப்படி ஏதாவது உங்களுக்கு டிஃபெக்ட கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ரூம் இன்விஜிலேட்டர் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஆனா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியாது, அதுவுமே முக்கியம். அந்த பபிள் இருக்குல்ல, பபிள்ல தான் ஷேட் பண்ணணும், பபிள்ல தான் ஷேட் பண்ணணும்னு 1000 தடவை சொன்னாலும் ஓஎம்ஆர் ரெயில்ல ஷேட் பண்ணக்கூடாது, இதுவுமே முக்கியம். ஸோ பபிள்ஸ்ல தான் ஷேட் பண்ணணும். ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் வந்து அப்பதான் எவாலுவேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா நீங்க கொஸ்டின் புக்லெட் நம்பரையும் நீங்க ப்ராப்பரா கேண்டிடேட் வந்து ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணாதான் ஸ்கேனர்ல அதுவுமே ஸ்கேன் ஆகி உங்களுடைய பேப்பரை வந்து அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வேலிடேட் பண்ண மாட்டாங்க. இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஷேட் பண்ணுன்னு சொன்னாலும் போய் டிக் பண்றீங்க, மார்க் பண்றீங்க, ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்டு போட்டு வைக்கிறீங்கனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஷேட்னா ஷேட் தான் பண்ணணும். நீங்க யூஸ் பண்ற பிறகு ஓஎம்ஆர மாத்திக்க முடியாது. அதனால யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே செக் அவுட் பண்ணிக்கோங்க. எத்தனை கொஸ்டினுக்கு ஏ ஆப்ஷன் போட்டீங்க, எத்தனை பி, எத்தனை சி கிடைச்சது, எத்தனை டி கிடைச்சது, எதுக்கு வந்து தெரியலன்னு போட்டீங்க, இப்படி எல்லாத்தையுமே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 200 அப்படின்னு வரணும். புரியுதுங்களா? எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டோட்டல் நம்பருக்கு ஈக்குவலா வரணும். சோ எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி அப்படின்றதெல்லாம் கரெக்டா கவுண்ட் பண்ணி கீழே நீங்க எழுத வேண்டியது இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் பெர்ஃபெக்டா கவுண்ட் பண்ணி எழுதுங்க. கவுண்டிங்ல மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஓகேவா? எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க வயலேட் பண்ணாலும் அதுக்கு பெனால்டி உண்டு. பென்சிலை எடுத்துட்டு போறது, இல்ல பிளாக் பெனை தவிர்த்து ப்ளூ பென் எடுத்துட்டு போறது, அப்புறம் நீங்க வந்துட்டு ஜெல் பென் எடுத்துட்டு போறதோ இல்ல அந்த இந்த பென் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் இங்க் பென்ல பால்ல வந்து வித்தியாசமா வருமே, இங்க் எல்லாம் அப்படியே உங்களுக்கு டிராப் அவுட் ஆகிற மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. பென்னு நார்மலான பென் எடுத்துட்டு போங்க. நீங்க நாளைக்கு யூஸ் பண்ண போற பெண்ணை இன்னைக்கே யூஸ் பண்ணி பாருங்க. நாளைக்கு எடுத்துட்டு போற பெண்ணை இன்னைக்கே யூஸ் பண்ணி பாருங்க. புரியுதுங்களா? அண்ட் தென் வந்துட்டு if the register number அந்த ரெஜிஸ்டர் நம்பருக்குன்னு கொடுத்த ஸ்பேஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் நம்பர் ஷேட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, எழுதாம விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை. வேலிடேட் பண்ண மாட்டாங்க. புக்லெட் நம்பர் ஷேட் பண்ணணும். ஓகேவா? அதுவுமே முக்கியம். அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா நீங்க ஷேட் பண்ணி கவுண்ட் பண்ணி எழுதிருக்கணும். பார்கோட்ல எந்த விதமான இடத்துலயுமே நீங்க வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. எங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அதுக்கு மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம் தான். எந்த விதமான இர்ரெலவென்டான விஷயம் உங்களுடைய ஆன்சர் பேப்பர்ல ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் பண்றப்போ அதை வேலிடேட் பண்ண மாட்டாங்க. இன்கரெக்டா நீங்க புக்லெட் நம்பரை ஷேட் பண்ணிட்டீங்கனாலும் பிரச்சனையா போயிடும். நீங்க பண்ற விஷயம் தெரிஞ்சதை கரெக்டா பார்த்து ஷேட் பண்ண வேண்டியதுதான். புக்லெட் நம்பர் கரெக்டா ஷேட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டா எழுதுங்க, கரெக்டா எங்க ஷேட் பண்ண சொல்றாங்களோ பண்ணுங்க. தம்பி இம்ப்ரெஷன் எங்க பண்ண சொல்றாங்களோ அங்க மட்டும் கொடுங்க. வேற எந்த இடத்துலயுமே உங்க கையில தம்பி இம்ப்ரெஷன் வந்துடக்கூடாது. உடனே நீங்க வந்து தொடச்சிடணும். புரிஞ்சுதா? ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஹால் டிக்கெட்லயும் எங்கேயுமே எதுவுமே எழுதிடாதீங்க. சைன் பண்ணுன்னு சொல்ற இடத்துல மட்டும் சைன் பண்ணுங்க. ஹால் டிக்கெட்ல நீங்க வேற எதுவுமே பண்ணக்கூடாது. சும்மா பென்சில் வச்சு கோடு போட்டுட்டு இருந்தேன், எழுதிட்டு இருந்தேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லக்கூடாது. சரி, நமக்கு என்னதான் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்ல அப்படின்னாலும் சில காரணங்களால டிடக்ஷன் ஆஃப் மார்க்ஸும் இருக்கு. எதனால அப்படின்னோம்னா நீங்க வந்து ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் இன்கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 மார்க் உங்களுக்கு தூக்கிடுவாங்க. 2 மார்க் மைனஸ் ஆயிடும். எப்போ ரெஜிஸ்டர் நம்பர் நீங்க இன்கரெக்டா போட்டீங்கன்னா. அதே மாதிரி ஏபிசிடிஇ இவ்வளவுதான் வந்தது நீங்க எழுதிருப்பீங்க. பட் அதை தப்பா எழுதுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் உங்களுக்கு வந்து மார்க் ரெடியூஸ் பண்றாங்க. எவ்வளவு மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மார்க் அதுல போயிடும். கொஸ்டின் புக்லெட் நம்பரை கரெக்டா எழுதணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நீங்க கொஸ்டின் புக்லெட் நம்பரை வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மார்க் இதுல உங்களுக்கு போகுது. புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுடைய டோட்டல் மார்க்ல இப்ப தம்பி இம்ப்ரெஷன் எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும் அப்போத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்ப தம்பி இம்ப்ரெஷன் நீங்க ஒரு வேலை ஒழுங்கா வைக்கல, இல்ல சொல்லப்பட்ட இடத்த விட நீங்க வேற வைக்கிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை. புரியுதுங்களா? அப்போ தம்பி இம்ப்ரெஷன் வந்து நல்லா விசிபிளா இருக்கணும். ஒரு வேலை டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நம்ம எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா இருங்க தம்பி இம்ப்ரெஷன் விஷயத்துல. அதே மாதிரி எந்த கொஸ்டினுமே நீங்க ஷேட் பண்ணாம விட்டுறக்கூடாது. நீங்க ஷேட் பண்ணாம விட்டீங்கனாலே 2 மார்க் எடுத்துருவாங்க. அதுக்கு தப்போ ரைட்டோ ஏதோ ஒன்னத்தை ஷேட் பண்ணிட்டு வாங்க. புரியுதுங்களா? அதனால ஷேட் பண்ணாம எந்த கொஸ்டினும் விடக்கூடாது. ஓஎம்ஆர் ஷீட்டையே எப்போ இன்வாலிடேட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டேன். பட் ஓஎம்ஆர் ஷீட்டே இப்போ வந்து இன்வாலிடேட் பண்ணிடுவாங்க அப்படின்னோம்னா நீங்க ஏதாவது காப்பி பண்ணீங்க அப்படின்னாலோ இல்ல மத்தவங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணீங்கனாலுமே ரெண்டுமே பிரச்சனை தான். இல்ல உங்களதுல இருந்து யாராவது வந்து காப்பி பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னாலும் பிரச்சனை தான். அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரிண்டடோ இல்ல டைப் ரிட்டனோ இல்ல ஹேண்ட் ரிட்டன் காப்பியோ எடுத்துன்னு போயிட்டு நீங்க காப்பி பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க, சின்ன சின்ன பேப்பர் மாதிரி பிட்டிங் மாதிரி எடுத்துட்டு போறீங்கனாலும் பிரச்சனை தான்.
இதெல்லாம் வந்ததுன்னா ஓஎம்ஆர் ஷீட்டே எடுத்துட்டே போக மாட்டாங்க. இல்ல இன்விஜிலேட்டரையே கூப்பிட்டு ஹெல்ப் கேக்குறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை தான். ஸோ அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்ககிட்ட எந்த விதமான எலக்ட்ரானிக் டிவைசஸுமே இருக்கக்கூடாது. ஈவன் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் கட்டிட்டு போகாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்மல் வாட்ச் ஓகேவா? அப்படி கட்டிட்டு போறதுல கட்டிட்டு போங்க. அந்த வாட்சே கூட ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க. அதுலயுமே உங்களுக்கு வந்து எந்த விதமான விஷயங்களும் இருக்கக்கூடாது. அதாவது இன்பில்ட்டா வந்து சில வாட்சஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோல, ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான வாட்சோ ப்ளூடூத்தோ இல்ல கம்யூனிகேஷன் சிப் மாதிரி எந்த எலக்ட்ரானிக் டிவைசஸும் எடுத்துட்டு போக கூடாது. டேட்டா புக்ஸ் நோட்ஸ் ஹேண்ட் பேக் நீங்க தயவு செஞ்சு நாளைக்கு போறப்போ பெருசா காசு அப்படிலாம் எடுத்துட்டு போகாதீங்க. கொஞ்சம் பத்திரமா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு போங்க. ஏன்னா அங்க பெரிய சேஃப்டி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது எல்லா ஹால்ஸ்லயுமே. அதனால கொஞ்சம் அதுலயுமே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா எக்ஸாம் ஹாலை விட்டு நீங்க வெளியில வரப்போ எதுவுமே நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது. ரூம் இன்விஜிலேட்டருடைய பெர்மிஷன் இல்லாம. அதாவது நீங்க வந்து அன்யூஸ்ட் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் ஏதாவது இருந்தது அதை எடுத்துட்டு வந்துடுறேன் இதை எடுத்துட்டு வந்துடுறேன் எதையுமே எடுத்துட்டு வராதீங்க. எதை பண்ணீங்கனாலும் உங்களை மார்க் பண்ணிட்டுருவாங்க. அப்புறம் பார்கோட் ஓஎம்ஆர் ட்ராக் இருக்குல்ல, அதுதான் நான் சொல்லியிருப்பேன். அங்கெல்லாம் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா கிரிமினல் ஆக்ஷன் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து எக்ஸாம் ஹால்ல சில பேர்லாம் ரொம்ப தெனாவட்டா அந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு உங்க கேரக்டர் என்னவா இருக்கலாம், நம்ம என்னவா ஆக போறோம்ன்றதெல்லாம் அப்பாற்பட்டது. பட் அந்த இடம் அதுல இன்விஜிலேட்டர் சொல்றதுதான் நம்மளுக்கு வேத வாக்கு மாதிரி. கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும். ரொம்ப பொலைட்டா தான் நீங்க பேசணும். நீங்க எந்த விதமான இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டியோ மிஸ்பிஹேவியரோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா புடிச்சிருவாங்க. எந்த மால் பிராக்டிஸும் பண்ணக்கூடாது. புரியுதா? மத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் மக்களே. சோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்ன எடுத்துட்டு போனோம்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னோம்னா, சில பேருக்கு வந்து 6ஆம் தேதி இருக்கு, சில பேருக்கு வந்து 7ஆம் தேதி இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு இது வரும். டிஎன்பிசி ஏஇக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, யூஜி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். யூஜி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எடுக்கிறவங்களுக்கு 6ஆம் தேதி காலையில 9:30 மணில இருந்து 12:30 மணி வரைக்கும் ஒரு எக்ஸாம் நடக்குது. டெக்னிக்கல் பேப்பர் 1 டெக்னிக்கல் எக்ஸாம். அதாவது பேப்பர் 1 சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட எக்ஸாம். அது பேப்பர் 2 வந்து உங்களுக்கு அதே நாள் மதியானம் நடக்குது. ஓகேவா? அதே நாள் மதியானம் நடக்குது. சோ 2ல இருந்து 5 வரைக்கும். ஓகே, சோ இதுலயே தான் உங்களுக்கு அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜிஎஸ் பார்ட் இது ரெண்டுமே. அப்ப 6ஆம் தேதியே உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருது. பிரச்சனையே கிடையாது. இது அவங்களுக்கே வந்து ஆல் டிக்கெட்ல என்ன வந்திருக்குன்னா, பேசிஸ் ஆஃப் இன்ஜினியரிங்ல 7ஆம் தேதி. பேசிஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து என்னன்னா, யார் யாரு இந்த பேசிஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த எக்ஸாம் நீங்க எழுதணும் அதுக்குன்னு சில பேர் படிச்சிருப்பீங்க. அதாவது இங்க கொடுத்துருக்கு பாருங்க, சீரியல் நம்பர் 1, 8, 9, 17. அது என்னன்றதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 17 அதாவது இந்த இன்ஜினியரிங் மேனேஜர் டிஎன்சிஎம் பிஎஃப்எல். சோ இந்த போஸ்டுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க சில பேர். ஓகேவா? அவங்க அதுக்கப்புறம் சீனியர் ஆபீசர் போஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். சோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணினவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் என்னது இந்த 7ஆம் தேதி நடக்க போற மத்தியானம் நடக்க போற அந்த பேசிஸ் ஆஃப் இன்ஜினியரிங் பேப்பர் எக்ஸாம் இருக்கும். மத்தபடி இந்த டிஎன்பிசி ஏஐ எழுதுறவங்களுக்கு, யூஜி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு 6ஆம் தேதியே எக்ஸாம் முடியுது. டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ரெண்டுமே முடிஞ்சிருது. ஓகேவா? இதே இந்த டிஎன்பிசிபி எழுதுறவங்களா இருப்பீங்க. ஓகேவா? அதாவது பிஜி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 6ஆம் தேதி மத்தியானம் நடக்கிற ஜிஎஸ் அட்டன் பண்றீங்க. அதுக்கப்புறம் 7ஆம் தேதி காலையில நடக்கிற டெக்னிக்கல் பேப்பர் அட்டன் பண்றீங்க. உங்களுக்கு இதுதான். உங்களுக்கு 6ஆம் தேதியும் நீங்க எக்ஸாம் ஹால் உள்ள இருக்கணும். 6ஆம் தேதி மத்தியானம் நீங்க போறீங்க. 7ஆம் தேதி காலையில போறீங்க. புரியுதுங்களா? சோ இதுலயுமே தெளிவா இருங்க. நீங்க பாட்டுட்டு எக்ஸாம் ஹாலுக்கே போகாத எழுதாத அப்படியே விட்டுடாதீங்க. டேட்டை வச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 6ஆம் தேதி மத்தியானம் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம். 7ஆம் தேதி காலையில உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்கு. பேப்பர் 1 வந்து 7ஆம் தேதி நடக்குது. பேப்பர் 2 வந்து 6ஆம் தேதி நடக்குது. 6ஆம் தேதி எல்லாருக்கும் ஆஃப்டர்நூன் எக்ஸாம் இருக்குது. ஜிஎஸ் எக்ஸாம் இருக்குது. பேப்பர் 2 எக்ஸாம் இருக்கு. புரிஞ்சுதா? இப்போ என்ன சொல்றது, இப்ப 2 நாள் யாருக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்றது கிளியர் ஆயிட்டீங்க. ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. எக்ஸாம் ஹாலுக்குள்ள என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றது கிளியர் ஆயிடுச்சு. நான் வேணா லிஸ்ட் அவுட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போறீங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா பென், பிளாக் பால் பாயிண்ட் பென் எடுத்துட்டு போறீங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 பால் பாயிண்ட் பென் எடுத்துட்டு போங்க. வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னா எடுத்துட்டு போங்க. தண்ணி சில பேருக்கு வந்து பதட்டமா இருக்கும். அதுக்கு ரொம்ப தண்ணி குடிச்சிடாதீங்க. நம்மளுக்கு நார்மலாவே எக்ஸாம் ஹால்ல
ரொம்ப குளிரா இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால ரொம்ப கூல் ஆயிடுச்சு, நீங்க ரெஸ்ட் ரூம் போகணும், வாஷ்ரூம் போகணும்னு நினைச்சாலும் அந்த நேரத்துல உங்களை விட மாட்டாங்க. அதனால நீங்க தண்ணி வந்து சும்மா சிப் பண்ணி குடிச்சிட்டு அப்படியே வச்சிருங்களா கொஞ்சமா, ஓகேவா? அதனால வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போங்க. முடிஞ்சா ஹாட் வாட்டர் நீங்க எடுத்துட்டு போறது நல்லது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா கர்ச்சிஃப் எடுத்துட்டு போனாலும் ஹேண்ட் கீ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மெயினா எதுக்காக சொல்றேன்னா தம்பி இம்ப்ரெஷன் வச்சுட்ட பிறகு நீங்க மத்த இடத்துல ஓஎம்ஆர்ல எங்கேயுமே வச்சிடக்கூடாது. அதனால ஓகேவா, இது முக்கியம். அதுக்கப்புறமா வந்து ஹால் டிக்கெட் சொல்லிட்டேன். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதுக்கப்புறமா அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃப் நான் இது எல்லாமே உங்களுக்கு குரூப்லயுமே போட்டிருப்பேன். பட் இருந்தாலுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மார்னிங் கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் போகணும். முடிஞ்ச அளவுக்கு இட்லி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவியா சாப்பிட வேணாம். 2ஓ 3ஓ உங்களுக்கு எந்த அளவுக்கோ அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பா ப்ரே பண்ணிட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. காட் வில் கைட் யூ. ரொம்ப மைண்ட வந்து ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0.7 mm நிப்பு அப்படி இல்லைன்னா 1 mm இல்ல ரெண்டுமே கொண்டு போங்க. இதை ஷேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, இதை எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுத்துமே கொண்டு போங்க. ஓகேவா? மொத்தத்துல நான் யோசிச்சுட்டு வந்த எல்லா விஷயமும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம் ஹால்ல என்ன பண்ணணும், எந்த பெண் எக்ஸாமுக்கு பெஸ்ட், யாருக்கெல்லாம் 2 நாள் எக்ஸாம் இருக்கு பாத்துட்டீங்க, 4 எக்ஸாமுக்கு என்ன கொண்டு போகணுன்றதையும் பாத்துட்டீங்க. அதே மாதிரி இப்பதான் மேம் நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறேன்னா கண்டிப்பா ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணி. இன்னைக்காச்சும் தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு மார்க் டெஸ்ட் நான் வந்து குரூப்ல கூட போடுறேன். ஓகேவா? நியூ சிலபஸ்க்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே அதையுமே ஒன்ஸ் பார்த்துட்டு அதை வச்சு மட்டும் வச்சு கொஞ்சம் ஷேட் பண்ணி பாருங்க. தெரிஞ்ச கொஸ்டினே நீங்க வந்து ஆன்சர் தப்பா ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். நமக்கு தெரியாததை ஷேட் பண்ணா கூட பிரச்சனை இல்லை. அதனால ஷேடிங் கரெக்டா பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க நாளைக்கு எழுத போற அந்த ஒரு எக்ஸாம்ல தான் இருக்கு. அதனால எதையுமே ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருங்க. அதே மாதிரி உங்களை ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் நாளைக்கு இருக்குதுன்றதுனால மைண்ட் ரிலாக்ஸா வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க எல்லாமே மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் அப்படிங்கிற குரலுக்கு ஏதுவாகவும் ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற குரலுக்கு ஏதுவாகவும் உங்களுடைய வெற்றியானது அமையணும் அப்படின்னு சொல்லி மனதார யூரோப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆல் த வெரி பெஸ்ட் மை மக்களே. உங்களுடைய முயற்சி கண்டிப்பா ஒரு நாள் பெரிய வெற்றியை கொடுக்கும். ஸோ கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் இஸ் மஸ்ட். அதனால நல்ல ஹார்ட் ஒர்க் போடுங்க. சீக்கிரமா ஒரு சூப்பரான பொசிஷன்ல வாங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி வீடியோ பத்தின கருத்துக்கள் என்னோட பகிர்ந்துக்கோங்க. இதை தவிர்த்து மேம் இதெல்லாம் கூட கொண்டு போனா நல்லது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுக்கான கமெண்ட்ஸ் நீங்களுமே போடுங்க. உங்களுடைய விஷஸா நீங்க மக்களோட பகிர்ந்துக்கோங்க. நீங்க எல்லாருமே நல்லாவும் இருங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள் மக்களே. அடுத்தடுத்து நம்ம பண்ண போற கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஜான் 2024 ஜான் 8ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற மக்களா இருக்கீங்க அப்படின்னாலும் பயப்படாதீங்க. சீக்கிரமா கிளாஸஸ் ஜாயின் பண்ணி உங்களுக்கான பலனை நீங்க அனுபவிங்க. வாழ்த்துக்கள் மக்களே.